ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு வந்து ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் யூஸ் பண்ணி கத்திரிக்காய் கொஸ்து பண்ண போகிறோம். இப்போ தேவையான பொருட்களை வந்து வேக வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து 4 கத்திரிக்காய் நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2. இப்போ நம்ம வெங்காயத்தை விட்டுட்டு கத்திரிக்காயும் தக்காளி மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சிடலாம். கத்திரிக்காய் வரைஞ்சி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன் கருத்துடாமல் இருக்கிறதுக்கு. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு. இந்த 2 தக்காளி, ஒரு கிளாஸ் தண்ணி, அவ்வளோ தண்ணி போதும். நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இது குக்கர் வச்சாச்சு. கத்திரிக்காயும் தக்காளியும் வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்கு இடையில வந்து இந்த கொஸ்துக்கு தேவையான பொடி வந்து ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மிளகாய் வந்து ஒரு 6 மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பொருட்களையும் தனியாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும், வெறும் வானல் எண்ணெய் இல்லாமல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொஸ்து. நீங்கள் ரெகுலராக சட்னி சாம்பார் குருமாலாம் பண்ணி போர் அடிச்சிருக்கோம். இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க எல்லாருமே. இப்போ மிளகாய் வறுபட்டுருச்சு. அடுத்து வந்து கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கிறேன், அதை வறுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் போடக்கூடாது, ஒரு ஒன்றுக்கு ஒரு டைம் இருக்கும் அந்த பொரியிற டைம். ஸோ தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த பொடி தான் அந்த கொஸ்துக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது. கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி பொரியட்டும். கொத்தமல்லி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் கருகிடும், உடனே எடுத்துடணும். இப்போ கடலைப்பருப்பு வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசம் வரக்கு நீங்கள் வறுக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துட்டோன்னே சோம்பு 1 ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் 1/2 ஸ்பூனு கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த எல்லா பொருளையும் 5 பொருளையும் நல்லா ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்ச தக்காளி கத்திரிக்காய் வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கலந்துக்கிட்டேன் நான். இப்போ இந்த பொடி சேர்க்கும்போது திக்காகும் கொஸ்து. ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ இது வந்து கொஸ்து பொடி ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளகா தூள் எதுவுமே சேர்க்கல, இது மட்டும் தான் நமக்கு காரம். இதில் உள்ள மிளகா மட்டும்தான். ஸோ நான் வந்து இப்போ 2-2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலான் இருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ எண்ணெய் வச்சு கடலை எண்ணெய் சுட்டுருச்சு. அந்த கடுகு தாளிச்சிக்கலாம். இந்த உளுந்தம் பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் கடைஞ்சி வச்சதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம கொஸ்து பொடியை சேர்த்துடலாம். ஏன்னா கொஸ்து பொடியில் வந்து கடலைப்பருப்பு இருக்கிறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பொடி போடும்போது நல்லா திக்காகிடும். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த கொஸ்து பொடியை சேர்த்துடலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் உள்ள மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு நம்ம சேர்க்கலை, கொஞ்சமாக வந்துட்டு கத்திரிக்காய் கூட தான் வேக வச்சுருக்கோம். ஸோ நான் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க. மெயினாக வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கத்திரிக்காய் வந்து அவ்வளோ நல்லது. எல்லாம் அரிப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க சேர்த்துக்காமல் இருக்கலாம். இது வந்து உடம்புல வந்து எக்ஸஸாக உள்ள உப்பு வந்து வெளியேற்றுறது. ரொம்ப நல்ல மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது கத்திரிக்காயில். ஸோ கத்திரிக்காய் சட்னி ஃபார்மில் எடுத்துக்கலாம். சாம்பார் பொரியல் செய்கிறத விட இந்த மாதிரி பண்ணால் குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தி தேவையில்லைன்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் ரெகுலராக சாப்பிட்றதுல கண்டிப்பாக 2 இட்லி கூட தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.